உலகெங்கிலும் வாழும் தமிழ் சினி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக ரிலீஸ் ஆகி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க கருப்பு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். கருப்பு படம் எஸ்ஆர் பிரபு தயாரிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யாவும் த்ரிஷாவும் நடிச்சு வெளிவந்திருக்க படம் கருப்பு. கருப்பு படம் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூர்யாவோட சக்சஸ் ரேட்டை பத்தி பேசுவோம். சூர்யாவோட சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு டைம்ல பீக்கா இருந்திருந்தாரு. அது என்ன டைம்னா அயன், சிங்கம் போன்ற படங்கள் வரும்போது சரியான ஒரு பீக்ல இருந்தாரு. கிட்டத்தட்ட விஜய் மற்றும் அஜித்துக்கு ஈக்குவலா போட்டி போடுற இடத்துல அவர் இருந்தாரு. ஆனா ஒரு 10 வருடங்களா அது அவரோட கெட்ட நேரமா இல்ல சமுதாயத்துல மொத்த பேரோட கெட்ட நேரமா, கொரோனா போன்ற அவரோட பெரிய ஹிட் படம்னு பார்த்தா ஜெய் பீம். ஆனால் அதுவே கொரோனா சமயத்தில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூர்யா ரசிகர்களுக்கு இல்லாமையே போயிடுச்சு. அதை தவிர்த்து அவரோட படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு உண்டான வரவேற்பு இல்லாமலே இருந்தது. ஸோ இந்த தடைகள்லாம் உடைஞ்சு இந்த படம் சூர்யாவை காப்பாத்திச்சா, ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை மேலே கொண்டு வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக காப்பாற்றிட்டாருன்னே சொல்லலாம். கருப்பு படம் உலகம் ஃபுல்லாகவும் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. கருப்போட கான்செப்ட் என்னன்னா, சூர்யா முந்தனவா கொடுத்த ஹிட் ஜெய் பீம், அந்த ஜெய் பீமுக்கும் இதுக்கும் ஒரு ஆப்போசிட்டான கருத்துன்னே சொல்லலாம். ஜெய் பீம் படத்துல ஒரு வக்கீல் சமூகத்துக்காக எப்படியெல்லாம் போராடி ஒரு அப்பாவி ட்ரைப் பொண்ணுக்கு எப்படி நீதியை பெற்று தராரு அப்படின்றது ஜெய் பீம் படத்தோட கதையா இருந்தது. ஆனா கருப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. வக்கீல்கள் கோர்ட்ல, வக்கீல்களும் வக்கீல்ன்ற பேர்ல சில பேர் இருக்காங்க, அவங்களும் ஒன்னா சேர்ந்து பண்ற அராஜகம் பொதுமக்களை எப்படி பாதிக்குது, அதை எதிர்த்து ஒரு நல்ல வக்கீல் வந்தா, அதுவும் கடவுளே ஒரு வக்கீலா வந்தா கூட போராடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பேஸ்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஓவராலா பார்க்கும்போது சில பேர் வக்கீல்கள் தொழிலை தப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சூர்யா மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும், அவர் ஜெய் பீம் படத்துல காமிச்சதுக்கும் இந்த படத்துல காமிச்சதுக்கும் பார்க்கும்போது ஒரு சினிமாக்காக ஒரு வேரியேஷனை காட்ட வேண்டிய கட்டாயத்தை தான் இதை காமிச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெளிவா புரிய முடியுது. கதை என்னன்னா, ஒரு அப்பாவி மக்கள் தன்னோட நகையை ஒரு அப்பாவும் பொண்ணும் தங்கள் வச்சிருந்த நகையை திருடர்கிட்ட தொலைக்க விடுறாங்க. அந்த நகையை மீட்டதுக்காக, அந்த நகையை திருடங்க கிட்ட இருந்து மீட்டாச்சு, ஆனா சட்டத்துக்கிட்ட இருந்து எப்படி மீட்கிறாங்க, அதுக்காக அவங்க சந்திக்கிற போராட்டம் என்ன, அந்த டைம்ல கடவுள் எப்படி அங்க வேலை செய்யறாரு, கடவுளால அவங்களை காப்பாற்ற முடிஞ்சுதா, சில சமயம் கடவுளால கூட சில விஷயங்கள் முடியாது அப்படின்றத இந்த படத்துல தெளிவா பேசியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல மெயின் ரோலை பிளே பண்ணிருக்கிறதுன்னா த்ரிஷா அவர்கள். த்ரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஆர்ஜே பாலாஜி பண்ண வேலையா இல்ல த்ரிஷா அவர்கள் பண்ண வேலையா தெரியல. இந்த இடத்துல ஒரு நார்மல் ஹீரோயினுக்கான உண்டான அந்த தத்துவத்தை உடைச்சிருக்காங்க. என்ன உடைச்சிருக்காங்கன்னா, பொதுவா இப்ப இருக்கிற படங்கள்ல அழகான ஹீரோயினை காமிச்சாலே கிளாமரா காட்டுறது, Dress கொஞ்சம் கம்மியா போட்டு காட்டுறது, அவங்களோட அங்கங்களை குறிப்பா ஜூம் பண்ணி காட்டுறது, அது போற விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நேரத்துல த்ரிஷா அவர்கள், ஆர்ஜே பாலாஜி அவர்கள் த்ரிஷாவை காட்டின விதம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. எந்த ஒரு பெரிய பில்டப்பும் இல்லாம, எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாம மக்களுக்காக போராடுற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணா த்ரிஷாவை காமிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையில நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களை பாராட்டலாம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சைடுல பிளஸ் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் டபுள் மீனிங் காமெடி இல்லாம, கிளாமரஸான சீன்ஸ் இல்லாம, ரொம்ப ஹாட்டான சீன்ஸ் இல்லாம, சின்ன குழந்தைகள் எல்கேஜி குழந்தைகள் இருந்து வயசான பாட்டிங்களும் அம்மாக்களும் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இந்த விஷயத்துல அவரை பாராட்டி ஆகணும். அதே போல அவர் கொடுத்த வில்லன் ரோல், யூடியூப்ல ட்ரெய்லர் வந்த போது எல்லாருமே அதை பார்த்துட்டு சிரிச்சாங்க. உண்மையிலேயே எனக்கும் அது மாதிரி ஒரு நெருடலா இருந்தது. ஆர்ஜே பாலாஜியை வில்லனா பார்க்கணுமா, இவர்தான் எங்கடா வில்லனா பார்க்க போறோம், இவர்தான் என்னடா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டது. ஆனா அதையெல்லாம் உடைச்சு ஆர்ஜே பாலாஜி கிட்டத்தட்ட துப்பாக்கி வில்லன் ரேஞ்சுக்கு இந்த படத்திலையும் கலக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல சாமி ஒரு படத்துல வருதுன்னாலே ஹீரோக்கு மறைமுகமா இருந்து ஹெல்ப் பண்ணும், இல்ல ஹீரோயினுக்கு மறைமுகமா இருந்து அந்த சாமி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்துல கடைசி டைம்ல டான்ஸ் ஆட்டு வில்லன் ஒரு போட்டு போயிடுவாங்க. அதோட வில்லனுக்கும் சாமிக்கும் அந்த படத்துல எந்த பேச்சுமே இருக்காது. ஆனா அப்படி இல்லாம இந்த வாட்டி இருக்கிற அந்த கருப்பு படத்துல ஒரு வித்தியாசம்னா, சாமி முதல்லயே இறங்கிடுறாங்க, சாமிக்கும் வில்லனுக்கும் அழகான ஒரு டீலிங் நடக்குது. அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்துல நம்ம அழகுன்னு சொல்லலாம். அந்த விஷயம் எதனால அழகா மாறிச்சு, இதனப்பா சாமி கிட்ட டீலிங்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த சாமியே நம்ம சமூகத்துல வரும்போது எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு அவமானங்களையும், நேர்மையா இருந்தா கடவுளே இந்த சமூகத்துல வாழ்றது கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழகா ஆர்ஜே பாலாஜி கடத்தி இருக்காரு. இந்த விஷயத்துல ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல நம்ம இன்னொரு நடிகரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்திரன்ஸ் அவர்கள். அந்த படத்துல லிவர் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க, அவங்களோட அப்பாவா இந்திரன்ஸ் நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்துல அவர் கொடுத்த அந்த நடிப்பு உண்மையிலே பாராட்டப்படக்கூடியது.
தன் பொண்ணு லிவர் ஃபெயிலியரால் கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணோன்ற ஏக்கத்தில் நகையோடு அவர் சென்னைக்கு வரதும், அதை தொலைச்சிட்டு அவர் பரிதாபப்படுறதும், திருடன் கூட பரிதாபப்பட்டு நகையை திருப்பி கொடுத்துருவான். ஆனால் சட்டத்துக்கிட்ட அவர் மாட்டிப்படுற போராட்டமோ, அது அவர் மக்கள்கிட்ட கடத்தின விதமோ உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சுது. முக்கியமாக அவர் பேசின ஒரே ஒரு டைலாக் தேட்டர் மொத்தத்தையும் அழ வச்சுன்னு சொல்லலாம். அது என்ன டைலாக்னா, எனக்கு கூகுளுக்கு பே பண்ண தெரியாதுயா. நேயர்கள், இந்த படத்தை பார்க்காத நேயர்கள் இதை பார்க்கும்போது இந்த டைலாக்ல என்னடா விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைலாக் உங்களை அழ வைக்கும்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், தேட்டரில் இந்த படம் போகும்போது நிறைய பேர் சாமி எடுத்தான்னதை பார்த்தோம். நானே என் கண் கூட பார்த்தேன். நிறைய பேர் இதை இதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இது படத்தோட தயாரிப்பு நிறுவனமே இதுக்கான ஆளுங்களை செட் பண்ணி இப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் உண்மையிலேயே ஆடினதையும் அவங்க கிட்ட இருந்த ஒரு உண்மை தன்னையும் பக்கத்தில் இருந்த என்னாலேயே உணர முடிஞ்சுது. இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக குலதெய்வத்தை சம்மந்தப்பட்ட படங்கள் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா காந்தாரா போன்ற படங்கள், கருப்பசாமி, மூக்குத்தி அம்மன் போன்ற படங்கள், இதெல்லாம் குலதெய்வ படங்களாக கொண்டு வரப்படுது. இந்த படம் பக்தியை கடத்துமா இல்லை நமக்குள்ளே இருக்கிற பிரிவினை கடத்துமா அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா குலதெய்வங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அது ஒரு பிரிவினைவாதமாக தான் பார்க்க முடியுது. அப்பத்துலேருந்து அது ஒரு கடைபிடிக்கப்படுது. ஏன்னா பல கிராமங்களை நம்ம பார்த்துருக்கோம். சில குறிப்பிட்ட பிரிவினர் நம்ம கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒருத்தங்க சாமி ஆடி கலெக்டர் முன்னாடி சாமி ஆடி கலெக்டரே அவங்க மேலே கேஸ் போட்ட விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி குலதெய்வ படங்கள் வரும்போது அதை நம்ம பக்தியாக தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அது ஒரு மூட நம்பிக்கையாக போயிடக்கூடாது என்ற பயம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஏன்னா இது மாதிரி குலதெய்வங்கள் எப்பவுமே நம்ம நாட்டை தாக்க தீவிரவாதிகள் முன்னாடியும் ஆடினதை நம்ம பார்த்தது கிடையாது. அதே போல வெள்ளைக்காரங்கள் படையெடுத்து வந்தாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மொத்த குலதெய்வங்களும் ஒன்னா சேர்ந்திருந்தாலும் அந்த வெள்ளைக்காரங்களை ஓடி விட்டுருக்கலாம். அப்படி ஒன்று நடந்த மாதிரியும் நம்ம பார்க்கல. ஆனால் இது போன்ற விஷயங்கள் பக்திக்காக எடுத்து சாமி உண்மையிலேயே இறங்கி நல்லது செய்யணும், நம்மளும் தப்பு பண்ணா சாமி நம்மளை தண்டிக்கும்ன்ற தைரியத்தோட நல்ல விதமாக எடுத்துக்கிட்டா இது எல்லாமே நல்லபடியாக போய் சேரும். பிரிவினைவாதமாக ஆயிடக்கூடாதுன்ற ஒரு சின்ன நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்தி இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.